गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यान श्लोकम्। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय, श्रीहरये नमः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः, गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। पीताम्बरं करविराजित शङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः। गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा। पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं। यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे। संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता। अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय, ஸ்ரீஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஜூன் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. கரநாம சம்வத்சரம் உத்தராயணம், கிரீஷ்ம ருத்து, மிதுன மாதம், அதாவது ஆனி மாதம், கிருஷ்ணபக்ஷம், ஏகாதசி திதி. இன்னைக்கு பரணி நட்சத்திரம். நல்ல புண்ணியமான இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 18வது தசகத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம்.
போன வாரம் 17வது தசகத்தில் பட்டத்திரி ஸ்ரீமன் நாராயணியத்தில் துருவச்சரித்திரத்தை எடுத்து சொன்னாள். 4வது ஸ்கந்தத்தில் வர கதைகள் இதெல்லாம். சின்ன குழந்தையான துருவனுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ண வைபவத்தை எடுத்து அழகாக வர்ணித்தாள் 11 ஸ்லோகங்களில். இந்த தசகத்தில் பட்டத்திரி சொல்கிறாள் ஒரு விஷயம் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த இதில் இந்த அதே துருவனுடைய வம்சத்தில் பிறந்தவன் வேணன்னு ஒரு கொடிய மகாராஜா. அவனுடைய கதையை எடுத்து சொல்ல போகிறாள். அவனை சொல்லி அதன் பிறகு அந்த கொடிய ராஜாவிட்டேருந்து தப்பிச்சுண்டு அதே வம்சத்தில் பிருத்துங்கிறத சக்கரவர்த்தி பிருத்து சக்கரவர்த்தி எப்படி தோன்றினான்ங்கிற கதையெல்லாம் எடுத்து இந்த பிருத்து சரித்திரங்கிறதான ரொம்ப வசத்தியான சரித்திரத்தை இந்த 18வது தசகத்தில் சொல்கிறாள். என்ன இதுலேன்னு தெரிகிறதுன்னா, சில சமயம் நினைக்கிறோம் நல்ல குடும்பம் நல்ல குலம் என்று நினச்சி அதை ரொம்ப பிரசம்சித்து சொல்கிறது வழக்கம். ஆஹா அவெல்லாம் ரொம்ப பெரிய குடும்பம் பெரிய குலம்னுட்டு. இந்த குலமும் சில சமயம் அப்படி நம்ம பெடிகிரின்னு சொல்கிறோமே, பையன் வந்து பெருசாக பிஹெச்டி ஹார்வர்டில் படிச்சிருக்கான், எம்ஐடியில் படிச்சிருக்கான், வாட்டனில் படிச்சிருக்கான், ஏலில் படிச்சிருக்கான், ஐவி லீகில் படிச்சிருக்கான் அப்படிலாம் சொல்லி அதுலேருந்து அதை வச்சுட்டு நம்ம கணக்கு போட்டுறக்கூடாது. ஒரு மனுஷனுடைய குணங்களையும் அவனுடைய சீலத்தையும் அதை வச்சுன்னு கணக்கு போட்டுறக்கூடாது. ஏன்னா பெருசாக படித்ததுனால அவன் நல்லவனாக இருக்கணும்னு முறையில்லை. அதே மாதிரி பெரிய குடும்பம் நல்ல வசத்தியான நல்ல சத்குலத்தில் பிறந்ததுனால ஒருவன் வந்து நல்லவனாக ஆகிட முடியாது. அதே மாதிரி சாதாரண இழிவான குலத்தில் பிறந்திருந்தா கூட அவள் பெரிய மனஸ்வியாகவும் நல்ல குணங்கள் உள்ள ரொம்ப வசத்தியான ஒரு வியக்தியாக இருக்கலாம். இது நான் இப்போவே பார்க்குறோம் நம்மெல்லாம். அதே மாதிரி தான் ராட்சசம் அசுர குலத்தில் பிறந்தான் பிரகலாத சுவாமி. அவன் அப்பாலாம் அசுரன், கொடிய அசுரன். அப்படி இருந்து கூட அந்த வம்சத்தில் ஒரு பிரகலாதன் தோன்றினான். அதே மாதிரி தான் இங்கே சொல்கிறாள், துருவன் ரொம்ப வசத்தியான துருவனுடைய குலம். ஏன்னா துருவன் வந்து உத்தானபாதனுடைய பிள்ளை. இந்த மனு வம்சத்தில் வந்தவாள் அவள்லாம். சுவயம்புவ மனு அவளுடைய வம்சத்தில் வந்தவாள் தான் இவாள்லாம். அப்படி இருந்து கூட அதே வம்சத்தில் பல ராஜாக்களுக்கு பின்பு வேணன்னு ஒரு கொடிய ராஜா தோன்றியிருக்கான். அக்குடி எதில் வேணா தோணலாம். அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த தசகத்தில் பட்டத்திரி 4வது ஸ்கந்தத்தில் சொன்ன பிருத்து சரித்திரத்தை எடுத்து சொன்னால் வேணனுடைய சரித்திரம் பிருத்துவனுடைய சரித்திரம் இதை சொல்கிறாள். இதை இன்றைக்கி நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே பிருத்துச்சரித வர்ணனம் நாம 18 தசகம். ஜாதஸ்ய த்ருவகுல ஏவ துங்ககீர்த்தேः அங்கஸ்ய வ்யஜனிசுதः சவேன நாமா யத்தோஷம் யதிதமதிः சராஜவத்யः त्वत्पादे विहितमनाः வனம் கதோ பூத். பட்டதிரி 17வது தசகத்தில் சிசுவான துருவனுடைய சரித்திரத்தை எடுத்து சொல்லி துருவன் பகவானை பக்தி பண்ணி எப்படி பரமபதம் அடைஞ்சான் துருவபதம் அடைஞ்சான்ங்கிறத எடுத்து அழகாக உருக்கமாக சொன்னாள் 17வது தசகத்தில். அதன் பிறகு அவன் வம்சத்தில் வந்த 2 பேரை பற்றி சொல்ல போகிறாள். அதே துருவ வம்சத்தில் வசத்தியான துருவ வம்சத்தில் ரொம்ப கெட்டவனான ஒரு ராஜா வேணன்னு பேர். அவன் வந்ததை எடுத்து சொல்கிறாள். இந்த பாகவத கதைகள்லேருந்து தான் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு பெரிய வசத்தியான ஒரு பெடிகிரி ஹை பெடிகிரியில் பிறந்ததுனால ஒருவன் வந்து நல்லவனாக இருப்பன்னு நல்ல குணங்கள் பொருந்தியவனாக இருப்பன்னு தீர்மானம் பண்ண முடியாது. இப்போ பார்க்குறோம், ஒவ்வொருத்தனும் பெரிய வாட்டன்லலாம் படிச்சுட்டு ஏலில் படித்து எல்லாம் படிச்சுட்டு வால் ஸ்ட்ரீட்டில் போய் ஜெயிலுக்கு போகிறான். அவ்வளோ கெட்டிக்காரனாக இருந்து கூட என்ன காரணம்னா, தன்னுடைய அந்த பெடிகிரி ஸ்கூலில் போய் படித்ததுனாலேயோ
அதனால ஒரு நல்ல குணங்கள் வந்துடும்னு சொல்ல முடியாது. நல்ல சங்கம், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் தான் அந்த மாதிரி நல்ல குணங்கள் வரும். பார்க்கலாம், இப்போல்லாம் வால் ஸ்ட்ரீட் கேஸ்லாம் பார்க்குறோமே, பார்த்தா எல்லாம் ஒருத்தன் ஃப்ரெண்டு பிடிச்சிருந்து எல்லாம் தப்பு தண்டா பண்ணி எல்லாரும் ஜெயிலுக்கு போகிறா. அதில் பார்த்தா யாரெல்லாம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கானா எல்லாருமே ஹை பெடிகிரி ஸ்கூல்லேருந்து படித்தவ தான். ஒருத்தனும் ஒவ்வொரு பெரிய பெரிய ஐவி லீக்லாம் படிச்சுட்டு வரான். அதனால் அது படித்ததுனால மாத்திரம் அவள் நல்ல குணமாக இருப்பான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ரொம்ப சாதாரண ரொம்பவும் கீழ் குலத்தில் பிறந்ததுக்காக அவனும் கெட்டவனாக இருப்பான்னு சொல்ல முடியாது. அசுர குலத்தில் தான் பிறந்தான் பிரகலாத சுவாமி. அவன் அப்பா அசுரன், கொடிய அசுரன். ஆனால் பிரகலாத சுவாமி பரம பாகவதர். சின்ன குழந்தையாக இருக்கிறதையே பகவத் பக்தி பண்ணாள். அவ்வளோ நல்ல ஒசத்தியான குணம். அதனால தான் அவளை பாகவதத்தில் சொல்கிறதே பரம பாகவதான் ஸ்மராமி. பரம பாகவதங்கிறதா சொல்கிறது பிரகலாதனை பற்றி. அதில் முதல் பிளேஸ் அவனுக்கு கொடுத்துருக்காள். பிரகலாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான். பிரகலாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான். ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. அவளை பற்றி நினைச்சாலே போருமாம் பரம புண்ணியம் நாள், பரமபாகவதாள் நாள். அதில் முதல் பிளேஸுக்கு யார் கொடுத்துருக்காள்? பிரகலாதனை கொடுத்துருக்காள். அவன் பிறந்தது எங்கே? கொடிய அசுர குலத்தில் பிறந்தான். அதனால் குலத்தை வச்சுருந்து ஒருத்தரும் எடை போட்டுக்க முடியாது. எந்த குலமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாத்தியாக இருந்தாலும் சரி, நல்லவாளும் இருப்பாள், கெட்டவாளும் இருப்பாள். அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாகவத கதைகள்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்படி ரொம்ப துக்கப்படுறாள் பட்டதிரி இந்த ஸ்லோகத்தில். ஆஹா, எவ்வளவு ஒசத்தியான குலம் துருவ குலம், துங்க கீர்த்தேங்கிறாள். புகழ் 4 பக்கமும் பரவக்கூடிய அத்தனை ஒசத்தியான குலம் இல்லையா இந்த துருவனுடைய குலம். அதில் பிறந்தானான். அதை சொல்கிறாள் இங்கே. ஏன்னா துருவ வம்சத்தில் நாஸ்திகனான வேணன் பிறந்தான். அந்த துருவனுக்கு புள்ள வத்சரன்னு பேர். அந்த வத்சரனுக்கு புள்ள புஷ்பார்ணன். இந்த புஷ்பார்ணனுக்கு புள்ள வியுஷ்டன். அவனுக்கு புள்ள சர்வதேஜஸ். சர்வதேஜஸுக்கு புள்ள சாக்ஷுஷ மன்வந்தரம் சொல்கிறது. இந்த சாக்ஷுஷ மனு. இந்த சாக்ஷுஷ மனுவுக்கு புள்ள உல்முகன். உல்முகனுக்கு புள்ள அங்கன். அந்த அங்கன்கிற மகாராஜா ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணான். அப்போ அஸ்வமேத யாகம் பண்ணி தேவதைகளெல்லாம் ஆஹ்வானம் பண்ணி ஆகுதி கொடுத்துட்டுருக்கிறதே ஒரு தேவத்தையும் வரல. என்ன இப்படி கூப்பிடுறோம், ஒரு தேவத்தையும் அவிசம் எடுத்துன்னு போக மாட்டேங்கிறாளே, நம்ம கொடுத்த யாகத்தில் கொடுத்த ஆகுதியை எடுத்துன்னு போக மாட்டேங்கிறாளேன்னு ரிஷிகளை கேட்டாள். அவள் சொன்னாள், அப்பா உனக்கு புத்திரன் இல்லை இல்லையா, நீ புத்திரனை உண்டாக்கணும்னாள். உடனே அவனுக்கு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி அதன் மூலமாக ஒரு பிள்ளை பிறந்தான். அவன்தான் இந்த வேணன். அப்படி உயர்ந்த குலத்தில் உயர்ந்த யாகங்கள் பண்ணி பிறந்த புள்ள, தபஸ் பண்ணி பிறந்த புள்ள இந்த வேணன். அப்படி இருந்தால் கூட என்ன ஆச்சுன்னாள், இந்த வேணனை அவள் அப்பா அங்கன் கொஞ்ச நாளைக்கு நீ தாத்தாவாத்தில் போய் இருந்துட்டுவான்னு அவள் அம்மாவோட, இந்த வேணனுடைய அம்மாவோட அப்பா மாதாமகர் அவாத்துக்கு போய் அனுப்பிச்சி வச்சான். மிருத்யுன்னு பேர் அவன் பேர். அவன் துஷ்டன். துஷ்டனான அந்த மிருத்யோட வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டுவான்னு அனுப்பிச்சான் சம்மர் வெக்கேஷனுக்கு. அவன் கொஞ்ச நாளைக்கு போய் தாத்தாவாத்தில் இருந்தான். அந்த ஒரு கெட்ட சங்கத்தினால அவன் ரொம்ப கெட்ட பையனாயிட்டான். அவன் அந்த வேணன் திரும்பி அங்கனோட கூட சேர்ந்தான் அப்பாவத்துக்கு. வந்தாக்க அங்கே குழந்தைகளோட விளையாண்டுருக்கிறதே எல்லா குழந்தைகளும் கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவன். அதனால் வேணன் வரான்னு எல்லாரும் ஓட ஆரம்பிச்சுட்டாள். அவ்வளவு துஷ்டனாயிட்டான் வேணன். ஏன்னா இந்த கெட்ட சகவாசத்தினால அப்படி ஒரு துஷ்கர்மா பண்ண முடியாது அவன் மனசில் தோணிப்படுத்து. எல்லாரையும் உபதிரவம் பண்ணிட்டு இருந்தான் இந்த வேணன். இதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாளாம் அவள் அப்பா. அதான் பட்டதிரி சொல்கிறாள், தோஷம் வியதித மதியினாள். மனசில் வருத்தம் தாங்க முடியாமல் ஓடி போயிட்டான். ராஜா எனக்கு ராஜாங்கம் வேண்டாம் ஒன்றும் சொல்லிவிட்டு அங்கன் ராஜாங்கத்தை விட்டுவிட்டு ஓடி காட்டுக்கு போயிட்டானான். பகவத் பக்தி பண்ணி பகவானை ஆசிரியிக்கிறேன், ஏ குருவாயூரப்பா நாராயணா, உன்னுடைய பாத கமலத்தை
தேடின்னு ஓடினானாமேன்னு சொல்கிறாள் துக்கத்தோடு கூட இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரி. ஜாதஸ்ய த்ருவகுல ஏவ துங்ககீர்த்தேஹே அங்கஸ்ய வியஜனி சுதः சவேன நாமா. துங்ககீர்த்தேஹே த்ருவகுல ஏவ, ரொம்ப வசத்தியான குலத்தில் துருவ குலத்தில் பிறந்த அந்த அங்கன் இருக்கானே, அங்கஸ்ய வியஜனி சுதா, அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தானாமே. சவேன நாமா, வேணன் வேணன்கிறதா பேராமே. யத்தோஷம் யதிதமதிஹி சராஜவத்யா, அந்த உயர்ந்த ராஜாவான அங்கன் மனசு வருத்தப்பட்டு கிளேசப்பட்டு ஆர்த்தியோடு கூட இப்பேற்பட்ட ஒரு கெட்ட குழந்தை நமக்கு புத்திரனா பிறந்துட்டானேங்கிறதா துக்கத்தோடு கூட துவத்பாதே விஹிதமனா வனம் கதோ பூது, காட்டுக்கு ஓடி போயிட்டானாமே ராஜாங்கத்தை விட்டுவிட்டுன்னு துக்கத்தோடு சொல்கிறாள் இந்த முதல் ஸ்லோகத்தில். ஜாதஸ்ய த்ருவகுல ஏவ துங்ககீர்த்தேஹே அங்கஸ்ய வியஜனி சுதः சவேன நாமா யத்தோஷம் யதிதமதிஹி சராஜவத்யः த்வத்பாதே விஹிதமனாः வனம் கதோ பூத். அடுத்த ஸ்லோகம் ரெண்டாவது ஸ்லோகத்தில் இந்த கெட்ட அயோக்கியனான வேணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாளாம் மந்திரிகள், ரிஷிகள் எல்லாருமா சேர்ந்து. ஏன்னாள் பாபோபி க்ஷிதிதல பாலனாய வேனः பௌராத்யைஹி உபநிஹிதः கठोरवीद्यः சர்வேभ्यो நிஜபலமேவ சம்பிரசம்சன் பூச்சக்ரே தவ யஜனானி அயம் யரௌத்சீத். இந்த கெட்ட துஷ்டனான வேணன் அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாலாம் ராஜாவாக. அதை சொல்கிறாள் இந்த இடத்துல. அவன் ரொம்ப கொடுமையாக அரசாண்டானான். ஏன்னா பாகவதத்தில் இதை அழகாக சுக்காச்சாரியால் வர்ணிக்கிறாள். அங்கன் ராஜாங்கத்தை விட்டு ஓடி போயிட்டான். எனக்கு இந்த ராஜாங்கம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இவ்வளோ ஒரு துஷ்டனான புத்திரனை பெத்தேனேன்னு துக்கப்பட்டுன்னு ஓடிவிட்டான். அப்பொழுது மந்திரிகள் ரிஷிகள் எல்லாரும் ராஜாங்கத்தை ஆளை விட்டு எங்கே பார்த்தாலும் தேட சொன்னாள். இந்த அங்கன் எங்கே போனான்னு தேடி கண்டுபிடிச்சி மறுபடியும் அவனை கொண்டு வரணும்ட்டு கண்டுபிடிக்க முடியலையான். அவன் போன இடம் தெரியலேன்னாள். இது எப்படின்னாள் பாகவதத்தில், எப்படி ஒருவன் நல்ல சத்குரு கிட்டேருந்து ஒரு உபதேசம் பண்ணாமல் அவன் பகவானை எங்கே இருக்காருன்னு தேடின்னு இருந்தா, அந்த பகவான் அவனுடைய ஹிருதய குகைக்குள்ளேயே இருந்துருக்காள். அப்படி இருந்தால் கூட அந்த பகவான் தென்பட மாட்டாராம், தனக்குள்ளேயே தான் இருக்கார். அவரை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நல்ல குருமுகமாக போனால் தான் அந்த பகவான் தன்னுடைய மனசில் இருக்கப்பட்ட பகவானை கண்டுபிடிக்க முடியும். அப்படி எப்படி ஒரு நல்ல குரு இல்லாமல் அந்த பகவானுடைய எங்கே இருக்காருங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கோ, அப்படி அந்த குரு தான் முக்கியம். அதே மாதிரி இந்த ராஜாவை தேடுனா கூட கண்டுபிடிக்க முடியலன்னாள். யதானுகூடம் புருஷம் குயோகினான்னாள். குயோகினா, அவனை கண்டுபிடிக்க முடியலையாம், அங்கனை கண்டுபிடிக்க முடியல. அப்போ எல்லாரும் திரும்பி வந்தாள். ராஜாங்கத்தில் ராஜா இல்லாமல் இருந்தால் ராஜாங்கம் கெட்டுப்படும். கெட்டவாள்லாம் துஷ்டாள்லாம் எங்கே பார்த்தாலும் வர ஆரம்பிச்சுடுவா. ராஜாங்கத்தில் ஒரு ராஜா இருக்கணும், அவன் நல்லவனோ கெட்டவனோ இருக்கணும். இப்போ பார்க்குறோம் இல்லையா, எவ்வளவு ராஜாங்கங்கள், எவ்வளவு நேஷன்ஸ் எப்படி ஒரு நல்ல ராஜா இல்லாமல் கஷ்டப்படுறாள். அதுவும் ஆப்பிரிக்காலெலாம் சில இடத்துல ராஜாவே இல்லாமல் இருக்காள். அப்போ ஜனங்கள் எவ்வளோ சிரமப்படுறாள்னு நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அதனால் ஏதாவது ஒரு துஷ்டனையான கொண்டு வச்சாதான் அவளெல்லாம் ஏதாவது கொஞ்சமான செம்பிளன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கும். ஏன்னா இல்லைன்னா அராஜகமாக போயிடும். அதனால தான் ராஜாங்கத்துக்கு ஒரு ராஜா தேவைன்னாள். அதனால் அவள்லாம் யோசிச்சு பார்த்து இந்த துஷ்டனான வேணனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாலாம். பாப்போபி க்ஷிதிதல பாலனாய வேனஹ, க்ஷிதிதல பாலனாய. இந்த ராஜாங்கத்தில் ஒரு அத்துக்கு ஒரு ராஜாவானும் இருக்கணும், இல்லாட்டா ரொம்ப கெடுதல்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடுங்கிறதுக்காக பாப்பஹா அப்பி, ரொம்ப துஷ்டனாக இருந்தாலும் அந்த வேணனை பௌராத்யைஹி உபநிஹிதா கடோரவீத்யா, அவனை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாள். அவன் யார்? கடோரவீத்யா, ரொம்பவும் துஷ்டன், கடுமையான
பராக்கிரமத்தை உடையவன், எல்லாரையும் துஷ்டப்படுத்துவன் அந்த வேணன். சர்வேபியோ நிஜபலமேவ சம்பிரசம்சன்னு, எல்லார்ட்டையும் தன்னுடைய பராக்கிரமத்தை காமிச்சு கொடுத்துட்டு இருந்தான். தான் தான் ராஜா, தான் வச்சது தான் சட்டம்னு எல்லாரையும் இம்சை பண்ணானாம். பூச்சக்ரே தவய ஜனானி அயம் ஞரௌத் சீத்து. ஏ குருவாயிரப்பா, ஸ்ரீமன் நாராயணா, உனக்காக ரிஷிகள் எல்லாம் யஜ்ஞங்கள் பண்ணி யாகங்கள் பண்ணி ஆகுதிகள்லாம் கொடுக்கறதனா பண்ணிட்டு இருக்கிறதனா நிறுத்த செய்தானாம். அந்த ஹரிக்கு நாராயணனுக்காக இதுக்காக கொண்டு போய் டின்னா நெய்யை கொண்டு கொட்டுறேள், நிறுத்துங்கோள் யாகத்தைன்னு சொல்லி கடுமையாக உத்தரவு போட்டாலும் ஒரு யாகம் ஒன்றும் நடக்கப்படாதுன்னு சொல்லி ரொம்ப கடுமையாக துஷ்டனாக இருந்தானாம், பரிபாலனம் பண்ணானாம். அதை சொல்கிறாளிங்க. பாப்போபி க்ஷிதிதல பாலனாயவேனா பௌராத்யைஹி உபநீதः கठोरवीद्यः சர்வேभ्यो நிஜபலமேவ சம்பிரசம்சன் பூச்சக்ரே தவ யஜனானி அயம் ஞரௌத்சீத். அடுத்த ஸ்லோகத்தில் இந்த கொடிய துஷ்டனான ராஜா வேணன் பகவானை ரொம்ப நிந்திச்சானாம். அவனுக்கு உபதேசம் பண்ண வந்தாளையும் நிந்திச்சான். அவனுடைய காரியத்தினாலேயே அவனை கெடுத்துட்டான். அதனால் எல்லா ரிஷிகளும் அவனை சாபம் விட்டு அவனை பொசுக்கி விட்டாள். சாபத்தினால பொசுக்கி அவனை சாம்பலா பண்ணி விட்டாள் தன்னுடைய தபஸ்னால. அது சொல்கிறாள் இங்கே பட்டத்திரி. சம்பிராப்தே ஹிதகதனாய தாபசௌகே மத்தோன்யோ புவனபதி ந கஷ்சனேதி त्वन्निन्दावचनपरः मुनीश्वरैस्तैः शापाग्नौ शलभदशाम् अनायिवेनः. இந்த வேணன் ரொம்ப கொடூரமாக அரசாண்டு வந்தான். ராஜாங்கத்தில் ஒரு விதமான நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கும் அனுமதிக்கிறது இல்லை. யஜ்ஞம் பண்ணப்படாதுன்னு சொல்லிட்டான். என்னத்துக்காக நீ யஜ்ஞத்தில் டின்னா கொடுத்து வேற ஒரு என்னை விட வேற வசதியாக ஒரு தெய்வம் உண்டா, எல்லாரும் என்ன ஆராதிங்கன்னு ஆரம்பித்தான். அவள்லாம் அழகாக உபதேசம் பண்ண வந்தாள். ரிஷிகள் மந்திரிகள் எல்லாரும் அவளை தான் விஷானான். சம்பிராப்தே ஹிதகதனாய தாபசௌகே. ஹிதகதனாய நாள் இந்த கொடிய வேணனுக்கு நல்ல புத்தி சொல்லணும், நல்ல உபதேசம் பண்ணணுங்கிறதுக்காக வந்தாளாம். சொன்னாலாம். அவளெல்லாம் பார்த்து சொன்னாலாம். பாகவத்தில் சொல்கிறாள். கோ யஜ்ஞ புருஷோ நாம யத்ரவோ பக்திரீத்ருஷி பர்த்ருஸ்நேக விதூராணாம் யதாஜாரே குயோஷிதாம். பாகவத்தில் சொல்கிறாள். என்ன சொன்னானா, நீங்கள் பகவான் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு யஜ்ஞம் பண்ணணும்னு சொல்கிறீங்களே, இது எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு கெட்ட ஸ்திரீ, ஒரு குலடை, அவள் தன்னுடைய ஜார புருஷன்கிட்டக்க கள்ள புருஷன்கிட்டக்க எப்படி அன்பு வச்சிருப்பளோ, அப்படி நீங்கள் இந்த பகவான் ஒருத்தரை சிருஷ்டி பண்ணி அவங்ககிட்ட போய் நீங்கள்லாம் பகவான்கிறதா ஒருத்தனை சிருஷ்டி பண்ணி அவங்ககிட்ட போய் பக்தி வைக்கிறீங்களே, அந்த பகவான்கிறவன் ஒரு கள்ள புருஷன் மாதிரி நீங்கள்லாம் அப்படி வைக்கலாமா? நான் தான் சரியான புருஷன், என் மேலெல்லாம் நீங்கள்லாம் பக்தி வச்சு எனக்கெல்லவோ யாகம் பண்ணணும், யஜ்ஞம் பண்ணணும், ஆகுதி எல்லாம் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தான். அதால் ஒரு இடத்துலையும் யஜ்ஞம் நடக்கப்படாது, பண்ணினாலும் எனக்கு தான் யஜ்ஞம் இருக்கணும், தவிர நாராயணனை கொண்டு ஆஃபீஸை கொடுக்கப்படாதுன்னா இப்படிலாம் சொன்னாலாம். அவள் எவ்வளோ உபதேசம் பண்ணாலாம். அவன் ஒன்றும் கேட்கலைன்னாள். துவன் நிந்தா வச்சனபரஹா முனீஸ்வரைஸ்தைஹி. மகர்ஷிகள்லாம் இவன் அயோக்கியமாக பேசுகிறதெல்லாம் காக்க முடியாமல் அவள் இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நடக்கிறதே, இப்போ பல ராஜாங்கங்கள் என்ன பண்ணுறோம், எவ்வளோ பண்ணி பார்க்குறாள். அந்த கெட்ட ராஜா ஒன்றும் பண்ணலைன்னா கடைசியில் குண்டு புட்டு பாம் பண்ணி அவனை கொலை பண்ணுறா பாருங்க. இப்போது ஒவ்வொரு தேசமாக பார்க்குறோம். அவன் ஒரு வழிக்கும் வரமாட்டேன்னா நேராக அவனோட அரண்மனையிலேயே குண்டை போடுறான். குண்டை போட்டு அவனை கொண்டு பண்ணுங்கிறான். அந்த மாதிரி வேணனை சம்ஹாரம் பண்ணுங்கிறதுக்காக அவள் சாபம் பண்ணாலாம். அவளுடைய தபஸனுடைய சக்தியினால் அவனை பொசுக்கி விட்டாள். சலபதசாம் அநாயிவேனஹா. ஒரு சின்ன ஒரு பூச்சி எப்படி வழக்கில் விழும்,
நார்மலாக விளக்கை ஏற்றி வச்சா நிறையா பூச்சிகள்லாம் ஏதோ பழம் இருக்குன்னு சொல்லி ஓடி வரும். டபக்குன்னு வந்து இத்தினோண்டு ஒரு ஈ மாதிரி இருக்கப்பட்ட ஒரு சின்ன பூச்சி, விட்டல் பூச்சின்னு பேர். அது வந்து டப்புன்னு வந்து அந்த நெருப்பில் வந்து தீயில் வந்து விழும், பொசுங்கி போயிடும் 2 நிமிஷத்தில். அப்படி இந்த தபஸ்சரியில் இருக்கப்பட்ட இந்த ரிஷிகளினுடைய பவர் அவனுக்கு தெரியல வேணனுக்கு. தன்னுடைய புஜபல பராக்கிரமம் தான் பெருசுன்னு நினச்சிட்டு அவளை துஷ்டமாக நிந்திச்சான், பகவானை நிந்திச்சான். துவன்னிந்தா வச்சனபரோ முனீஸ்வரைஸ்தைஹி ஷாபாக்னௌ ஷலபதஷாம் அநாயி வேன. அந்த வேனன் விட்டில் பூச்சி நெருப்பில் விழுந்து பொசுங்கி போகிற மாதிரி அவளுடைய தபஸ்சரியினால் பொசுக்கப்பட்டு அவன் மரணமடைஞ்சான். நாள் சம்பிராப்தே ஹிதகதனாய தாபசௌகே மத்தோன்யோ புவனபதி ந கஷ்சனேதி. त्वन्निन्दावचनपरः मुनीश्वरैस्तैः शापाग्नौ शलभदशाम् अनायिवेनः. அடுத்த ஸ்லோகம் 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரி பிருத்து சரித்திரத்தை, பிருத்து அவதாரம் பண்ணதை சொல்கிறாள். பகவான் பிருத்துவா அவதாரம் பண்ண வைபவத்தை எடுத்து சொல்கிறாள். தன்னாஷாத் கலஜன பீருகைர் முனீந்திரைஹி தன்மாத்ரா சிரபரிரக்ஷிதே ததங்கே தியக்தாகே பரிமதிதாத் அதோருதண்டாத் தோர்தண்டே பரிமதிதே துவமாவிராசீஹி. பட்டத்திரி அழகாக எடுத்து சொல்கிறாள் பாகவதத்தில் சொன்ன விஷயத்தை. இந்த ஹுங்காரம் பண்ணி தங்களுடைய ஹுங்காரத்தினால இந்த கொடிய ராஜாவான வேணனை ஷாம்பலா பண்ணிவிடலான்ட்டு பண்ணிவிட்டாள் மகர்ஷிகள்லாம். பொசுங்கி போயிட்டான் அவன். அப்படி பொசுங்கி போன அந்த வேணனுடைய உடம்பு கருத்து போய் கனங்கரேர்னு கிடக்கு, ஒரே கருப்பாய் கறி மாதிரி. அதை அவன் அம்மா புத்திர வாத்சல்யம் தாங்காமல் அங்கனுடைய பத்னி சுனிதேன்னு பேர், வேணனுடைய அம்மா. எத்தனை கெட்ட குழந்தையாக இருந்தாலும் அவன் அம்மாவுக்கு குழந்தை தானே. அதனால் அவனை கொண்டு போய் மறுபடியும் ஸ்மசானத்தில் போட்டுவிடாதுன்னு சொல்லிட்டு ராஜாங்கத்திலேயே அவனுடைய உடம்பை வச்சுருந்தாளாம். பொசுங்கி போன உடம்பை வச்சுட்டு ரொம்ப நாளைக்கு வச்சுட்டு இருந்தாளாம். அப்போது ரொம்ப நாள் ஆனோன்னா ராஜாங்கத்தில் ராஜா இல்லாததுனால கெடுதல்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிது. எங்கே பார்த்தாலும் திருடாள் வர ஆரம்பித்தாள். மற்றைய தேசத்து ராஜாக்கள்லாம் படையெடுக்க வரத்துக்காக தயார் பண்ணிட்டு இருந்தாள். இதெல்லாம் பார்த்துவிட்டு ரிஷிகளும் மந்திரிகளும் யோசிச்சாலாம், அடாடா ஒரே ராஜா இருந்தான், கொடிய ராஜாவாக இருந்தாலும் இந்த வேணும்னு ஒருத்தம் ஏதோ இருந்தான் ஒரு அதுக்கு. ஆகினால திருடாலும் மற்றைய தேசத்து எனிமிகளும் வராமல் இருந்துருந்தா இந்த ராஜாங்கத்தில். இப்பொழுது அந்த ஒரு பயம் வந்து கொடுத்தே என்ன பண்ணுறது, ராஜா வேணுமேனு யோசித்து பார்த்தாள். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது யோசிச்சாலாம் எல்லாரும் சேர்ந்து, எப்படி யாகத்தில் வந்து ஒரு நெருப்பு வரணும்னா மரத்தை கடைவாள், கடைஞ்சோடனே அதுலேருந்து நெருப்பு உண்டாகும். அப்படி இந்த வேணனுடைய உடம்பு இருக்கே அதை கடைவோம்னுட்டு அவனை தொடையை கடைஞ்சாலாம். அப்போ தொடையை கடைஞ்சோடனே அதுலேருந்து ரொம்ப கருத்த உருவத்தோடு கூட ரொம்ப விகாரமான கருப்பு உடம்போடு கூட ரொம்ப குள்ளமாக பார்க்கறதுக்கு நன்னா இல்லாமல் செம்பட்ட மயிறு இப்படி ரொம்ப குரூபமாக இருக்கப்பட்ட ஒத்தன் அங்கேருந்து வந்து கையை கட்டின்னு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டு அங்கேருந்து குதிச்சானாம். இந்த வேணனுடைய தொடையை மதனம் பண்ண போது கடைஞ்ச போது இப்போ ரிஷியெல்லாம் பார்த்தால் என்னடா அது நம்ம தொடையை கடைஞ்சா இப்படி ஒருத்தன் வரானேன்னுட்டு. அது வேறு ஒன்றும் இல்லை, இந்த வேணன் பண்ண பாப்பங்களுடைய கூட்டங்கள் எல்லாமா சேர்ந்துருந்து அந்த மனுஷன் தோணினாங்கிறாள். அவனை நிஷாதனாலாம் உட்காரு போய் நீ ஒன்று தேமேன்னு போய் உட்காந்துருந்தாள். அதனால்தான் நிஷாத ஜாதிங்கிறதான நிஷீதேன்னா உட்காருன்னு அர்த்தம். போய் நிஷீதேன்னாள் உட்காருன்னாள். இந்த நிஷாத ஜாதிங்கிறதான காட்டுலலாம் போய் வேட்டையாடி இந்த குருவி காக்கா இதெல்லாம் கொன்று ஜீவிச்சுன்னு வர அந்த அந்த ஜாதியில் இருக்கப்பட்டவாள் நிஷாதாள்னு சொல்கிறது. அவளாம் எல்லாரும் தோணான்னு சொல்கிறது அந்த பாகவத்தில் சொல்கிறாள். அப்படி அதை கடைஞ்சோடனே இப்போ அடுத்தாப்பில் கையை கடைவோம்னு கையை கடைஞ்சாள். கையை கடைஞ்சோடனே அதுலேருந்து 2 ரூபம் தோணுது, ஒரு ஆண் ஒரு பெண். சாக்ஷாத் பகவான் தோணினாலாம், பிருத்துன்னு பேர். அது மாதிரி மகாலட்சுமியும் தோணினாள்ங்கிறாள்.
ஆனால் இங்கே பட்டத்திரி துவம் ஆவிராசிங்கிறாள், நீ தோணினேங்கிறாள். ரெண்டாவது மகாலட்சுமி தோணத்தை சொல்லலை. அதுக்கு சேங்காலிபுரம் பெரியவாள் வியாக்கியானம் எழுதுறதை சொல்கிறாள், என்னத்தினால மகாலட்சுமியை விட்டுட்டாள்னா, மகாலட்சுமி அனபாயினி, பகவான் இருக்கிற இடத்துல அவளும் இருப்பளுங்க என்பது தெரிஞ்ச விஷயந்தானே. அதனால் நீ தோன்றினேன்னா என்ன அர்த்தம்னா, உன்னோட கூட மகாலட்சுமின்னு தோன்றான்னு அர்த்தம். அதனால நீ தோன்னேன்னு சொல்லி அதோட விட்டத்துவம் ஆவிராசினாள். உன்னுடைய கையை கடைஞ்சாலாமே, அப்பொழுது நீ தோன்றினியாமேன்னு சொல்லி பிருத்துவாக பகவான் அவதாரம் பண்ண சரித்திர வைபவத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள். தன்னாஷாத் கலஜன பீருகைர் முனீந்திரைஹி தன்மாத்ரா சிர பரிரக்ஷிதே ததங்கே. அவ்வாறாக பொசுக்கப்பட்ட அந்த வேணனுடைய உடம்ப தன் மாத்ரா சிர பரிரக்ஷிதே ததங்கே, அவனுடைய உடம்பு அவயவங்களை, பொசுங்கி போன அவயவங்களை அவன் அம்மா சுனிதே சிற ரொம்ப நாளைக்கு காப்பாற்றின்னு வந்தாலாம். அப்பொழுது ரிஷிகளெல்லாம் யோசித்து இந்த உடம்புலேருந்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்தாள். தியக்தாகே பரிமதிதாத் அதோருதண்டாத் தோர்தண்டே பரிமதிதே துவமாவிராசி. தோர்தண்டே பரிமதிதே, உன் கைகளை கடைஞ்சாள். உன் கைகளை கடைஞ்ச போது அதுலேருந்து தோன்றினியாமே நீ, ஏ குருவாயிரப்பா நாராயணா, நீ அவதாரம் பண்ணியாமே பிருத்துவாக சொல்லி பிருத்து அவதாரம் பண்ண அந்த வைபவத்தை இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாள். தன்னாஷாத் கலஜன பீருகைர் முனீந்திரைஹி தன்மாத்ரா சிர பரிரக்ஷிதே ததங்கே தியக்தாகே பரிமதிதாத் அதோருதண்டாத் தோர்தண்டே பரிமதிதே துவமாவிராசீஹி. அடுத்த 5வது ஸ்லோகத்தில் இந்த பிருத்து சக்கரவர்த்தி பூமியை சரியாக மறுபடியும் பண்ண விஷயத்தை சொல்கிறாள். ஏன்னா வேணன் கொடிய ராஜா, அவன் எங்கே பார்த்தாலும் அவனுடைய பராக்கிரமத்தை காட்டணும்னு போய் எடுத்து எங்கே பார்த்தாலும் குழியை வெட்டி பூமியை மேடும் பள்ளமாக பண்ணிவிட்டான். ஏன்னா ஒரேடியாக வெட்டுவன், வெட்டி மலை மாதிரி குமிச்சுடுவன். இப்படி பூமாதேவி பயந்தாளாம். அதனால் பூமாதேவி தன்னுடைய சக்தி எல்லாத்தையும் திருப்பி இவனுக்கு கொடுக்கப்படாது இந்த வேணனுக்குன்னு ரொம்ப துக்கப்பட்டு, அவனால் ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்ட பூமாதேவி அவன் எது விதை போட்டாலும் முளைக்காதான், அப்படி ஆயிடுது நாடு. நாட்டில் ரொம்ப பயிர்களெல்லாம் முளைக்காத எப்படி பண்ணிவிட்டாள் பூமாதேவி அவளுடைய வருத்தத்தினால. அதெல்லாம் சரி பண்ணாலாம் இந்த பிருத்து. இந்த பிருத்துவோடு கூடின அந்த பெண்ணுக்கு பேர் அர்ச்சீஸ்னு பேர். இந்த பிருத்து அர்ச்சீஸ் இவா 2 பேரும் ராஜாங்கத்தில் ரொம்ப அழகாக ஆண்டாளாம். அந்த பூமியை மறுபடியும் சமப்படுத்தினாலாம். அதுதான் சொல்கிறாள் இங்கே பட்டத்திரி. விக்யாதா பிருத்துரிதி தாபசோபதிஷ்டைஹி சூதாத்யைஹி பரிணுத பாவி பூரி வீத்யா. ஏ குருவாயூரப்பா, அந்த வேணனுடைய கைகளை கடைஞ்ச போது அதுலேருந்து நீ தோணினியே, நீ தோணி உன்னோட கூட அஃப்கோர்ஸ் அந்த அனபாயினியான மகாலட்சுமி தோணியிருக்காள் அர்ச்சீஸுங்கிற ரூபத்தில். இவா 2 பேரும் அரசாண்டு வராள். அதனால தான் அவளுக்கு ஆதிராஜான்னு பேர். என்ன லோகத்தில் முதல் ராஜாங்கிற பட்டத்தை போட்டு இருக்கப்பட்டவர் இந்த பிருத்து மகாவிஷ்ணுடைய அவதாரம். சூதாத்யைஹி பரிணுத பாவி பூரி வீத்யா. ஸ்துதி பாடகாள்லாம் எல்லாரும் அந்த பிருத்து சக்கரவர்த்தியை ரொம்ப புகழ்ந்தாளாம். ஏன்னா பிருத்து அவ்வளோ அழகாக அரசாண்டு இருந்தான். எல்லா ஸ்திரீகளையும் தன் மாதா மாதிரி நினச்சி அவளுக்கு மரியாதை கொடுப்பனான். ஏழைகள்கிட்டலாம் ரொம்ப பிரியமாக இருப்பனான். சாதுக்களெல்லாம் ரட்சிப்பனான். அப்படி இருக்கப்பட்ட மகாராஜாவான பிருத்து. அதனால் இந்த பிருத்துரிதி தாபசோபதிஷ்டைஹி. அப்போது இந்த பூமி என்ன பண்ணாள்னால் வேணார்த்தியா, வேணன் செஞ்ச கொடுமையினால் ஆர்த்தியா, அந்த அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் கபலித சம்பதம் தரித்ரீம். தரித்ரீம்னா பூமாதேவின்னு அர்த்தம். இந்த பூமாதேவி கபலித சம்பதம், அவளுக்குள்ளே இருக்கப்பட்ட அத்தனை சக்தி இருக்கே, அந்த எதை நட்டாலும் பயிர் பண்ணக்கூடிய சக்தி, அதுக்குள்ளே நல்ல மாணிக்கங்கள் வைடூரியம் எல்லாத்தையும் வச்சுட்டுருக்காள். எல்லாத்தையும் எக்கி வச்சுன்னுட்டாளாம். எப்படி ஒரு பசுமாடு
அதுக்கு கோபம் வந்ததுன்னா பால் கறக்காது, எத்தனை கறந்தாலும் பால் கறக்காதுன்னு. ஏன்னா எக்கி வச்சுணுன்னு சொல்லுவாள் கோபத்தில். அப்படி பூமாதேவி எல்லாத்தையும் எக்கி வச்சுனுட்டாலாம். அதனால் என்னத்தை நட்டாலும் சசியம் முளைக்க மாட்டேங்கிறது, ஒன்றுமே முளைக்க மாட்டேங்கிறது. எல்லாம் போட்டாக்க விதைகளை போட்டால் அது அப்படியே அழுகி போய்டுறது. ஏன்னா பூமாதேவிக்கு கோபம். வேணாத்யா கபலித சம்பதம் தரித்ரீம் ஆக்ராந்தாம் நிஜதனுஷா சமாமகார்ஷீஹி. இந்த பிருத்துவான நீ என்ன பண்ண, உன்னுடைய தனுஷை எடுத்துன்னு போய் இந்த வேணன் பண்ண கொடுமையினால் பூமாதேவி மேடும் பள்ளமாக இருந்து இருக்கிறதெல்லாம் நீ சமம் பண்ணி பூமியெல்லாம் சமபாகமாக பண்ணி வச்சியே. அதனால தான் இந்த பிருத்து மகாராஜா பண்ணதுனால்தான் பூமாதேவிக்கு பிருத்திவின்னு பேர். ஏன் அந்த பூமாதேவிக்கு பிருத்திவின்னு பேருன்னா, இந்த பிருத்துவனுடைய காரியத்தினால அவள் மறுபடியும் சரியாக செப்பனிடப்பட்டு மறுபடியும் ஒழுங்காக அவளுக்கு பயிர்களெல்லாம் நல்லா விளைய செய்யக்கூடிய சக்தி வந்து தான் அவளுக்கு. அதனால் அவளுக்கு பிருத்திவின்னு பேராச்சு. அதுதான் இங்கே சொல்கிறாள், விக்யாத பிருத்துரிதி தாபசோபதிஷ்டைஹி சூதாத்யைஹி பரிணுத பாவி பூரி வீத்யஹ வேணார்த்தியா கபலித சம்பதம் தரித்ரீம் ஆக்ராந்தாம் நிதனுஷா சமாமகார்ஷீஹி. பூமாதேவி பசு ரூபம் எடுத்துட்டு ஓட ஆரம்பித்தாள். இவன் பிருத்து அவளை துரத்தின்னு போனான். ஏ பூமாதேவி, மறுபடியும் நீ ஜனங்களுக்கு நல்ல செழிப்பாக இருந்து பயிர்களெல்லாம் நல்லா செழிப்பாக உண்டாக்கணும் நீ சொல்லிட்டு அவளை பின்னாடியே போனான்னு துரத்திந்து. இப்போ அவள் சொன்னாலாம், இந்த பூமியெல்லாம் மறுபடியும் செப்பனிட்டு கொடுக்கணும்னாள். உடனே தன்னுடைய புஜ பல பராக்கிரமத்தினால இந்த பிருத்து சக்கரவர்த்தி பூமியெல்லாம் சரி பண்ணானாம். அதான் சொல்கிறாள் இந்த ஸ்லோகத்தில். அழகான ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த 5 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே அஷ்டாதசம் தசகம் பிருதுச்சரிதவர்ணனம். ஜாதஸ்ய த்ருவகுல ஏவ துங்ககீர்த்தேः அங்கஸ்ய व्यजनिसुतः सवेन नामा. जातस्य ध्रुवकुल एव तुङ्गकीर्तेः अङ्गस्य व्यजनिसुतः सवेन नामा. जातस्य ध्रुवकुल एव तुङ्गकीर्तेः अङ्गस्य व्यजनिसुतः सवेन नामा. यद्दोषं व्यथितमतिः स राजवर्यः त्वत्पादे विहितमनाः वनं गतोऽभूत्. यद्दोषं व्यथितमतिः स राजवर्यः त्वत्पादे विहितमनाः वनं गतोऽभूत्. यद्दोषं व्यथितमतिः स राजवर्यः त्वत्पादे विहितमनाः वनं गतोऽभूत्. पापोऽपि क्षितितलपालनाय वेनः पौराद्यैः उपनिहितः कठोरवीद्यः. पापोऽपि क्षितितलपालनाय वेनः पौराद्यैः उपनिहितः कठोरवीद्यः. पापोऽपि क्षितितलपालनाय वेनः पौराद्यैः उपनिहितः कठोरवीद्यः. सर्वेभ्यो निजबलमेव सम्प्रशंसन् भूचक्रे तव यजनानि अयं न्यरौत्सीत्. सर्वेभ्यो निजबलमेव सम्प्रशंसन् भूचक्रे तव यजनानि अयं न्यरौत्सीत्. सर्वेभ्यो निजबलमेव सम्प्रशंसन् भूचक्रे तव यजनानि अयं न्यरौत्सीत्. सम्प्राप्ते हितकथनाय तापसौघे मत्तोऽन्यो भुवनपतिः न कश्चनेति. सम्प्राप्ते हितकथनाय तापसौघे
மத்தோன்யோ புவனபதி ந கஷ்சனேதி சம்பிராப்தே ஹிதகதனாய தாபசௌகே மத்தோன்யோ புவனபதி ந கஷ்சனேதி त्वन्निन्दावचनपरो मुनीश्वरैस्तैः शापाग्नौ शलभदशाम् अनायिवेनः त्वन्निन्दावचनपरो मुनीश्वरैस्तैः शापाग्नौ शलभदशाम् अनायिवेनः तन्नाशात् खलजनभीरुकैः मुनीन्द्रैः तन्मात्रा चिरपरिरक्षिते तदङ्गे तन्नाशात् खलजनभीरुकै मुनीन्द्रैः तन्मात्रा चिरपरिरक्षिते तदङ्गे त्यक्ताघे परिमथितात् अथोरुदण्डात् दोर्दण्डे परिमथिते त्वमाविरासीः त्यक्ताघे परिमथितात् अथोरुदण्डात् दोर्दण्डे परिमथिते त्वमाविरासीः त्यक्ताघे परिमथितात् अथोरुदण्डात् दोर्दण्डे परिमथिते त्वमाविरासीः विख्यातपृथुरिति तापसोपदिष्टैः सूताद्यैः परिणुतभावि भूरिवीद्यः विख्यातपृथुरिति तापसोपदिष्टैः सूताद्यैः परिणुतभावि भूरिवीद्यः विख्यातपृथुरिति तापसोपदिष्टैः सूताद्यैः परिणुतभावि भूरिवीद्यः वेनात्य कबलितसम्पदं धरित्रीम् आक्रान्तां निजधनुषा समामकार्षीः वेनात्या कबलितसम्पदं धरित्रीम् आक्रान्तां निजधनुषा समामकार्षीः वेनार्त्या कबलितसम्पदं धरित्रीम् आक्रान्तां निजधनुषा समामकार्षीः ஸ்ரீஹரே நமஹ. அடுத்த ஸ்லோகம் 6வது ஸ்லோகத்தில் பிருத்து சக்கரவர்த்தி அந்த பூமாதேவி பசு ரூபத்தில் ஓடின்னு இருந்தவளை ரொம்ப பிரியமாக மிருதுவாக பேசி, நீ மறுபடியும் பூமியை செழிக்க செய்யணும் வேண்டின்றாள். எப்படி ஒரு பசுமாடு பாலெல்லாம் எக்கி வச்சுருந்ததுன்னா அதை மறுபடியும் பாலை கறக்க செய்யணும்னா கன்றுக்குட்டியை ஊட்ட சொல்லணும். ஏன்னா மாட்டுக்கு கன்றுக்குட்டி மேலே ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. அப்போ கன்றுக்குட்டி ஓடினோன்னே அந்த மாடு என்ன பண்ணும், இந்த எக்கி வச்சுருந்த பாலெல்லாம் கொடுத்துரும். இப்போ கன்றுக்குட்டி கொஞ்சம் சாப்பிட்ட பிறகு பாலை கறந்து எடுத்து விடலாம். அதனால் பூமாதி சொன்னால் இந்த தேவதைகளையும் ரிஷிகளையும் எல்லாரையும் அவாவாளுடைய கூட்டத்தில் ஒரு லீடரை கன்றுக்குட்டியாக போக சொல்லி என்ன தன்யமானம் பண்ண சொல்லுங்கோ கன்றுக்குட்டி. அப்போ நான் பாலெல்லாம் நான் எக்கி வச்சுருந்த எல்லா சம்பத்தையும் கொடுக்குறேன்னாள். அதுதான் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாள். பூயஸ்தாம் நிஜகுல முக்கிய வத்சயுக்தைஹி நிஜகுல முக்கிய வத்சயுக்தைஹி தேவாத்யைஹி சமுச்சித சாருபாஜனேஷு அன்னாதீனி அபிலஷிதானி யானிதானி ஸ்வச்சந்தம் சுரபிதனூம் அதூதுஹஸ்துவம். அந்த பூமாதேவி பசுமாட்டு ரூபத்தில் இருக்கப்பட்டவள். அவளை ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக போய் அசுர கூட்டம், தேவதை கூட்டம், இந்திரனுடைய கூட்டம், இப்படி ஒவ்வொரு கூட்டமாக போவாள். அவளுக்கு இருக்கப்பட்ட லீடரை வச்சு கன்றுக்குட்டியாக இருந்து அந்த பூமாதேவியை பானம் பண்ண சொல்வாள். உடனே பாலை கறக்கிறது அதுதான் பண்ணாலாம். அதை பாகவத்தில் அழகாக சொல்லியிருக்காள். அதையே இங்கே பட்டத்திரி சொல்கிறாள். பாகவத்தில் ஒவ்வொரு பொருளுக்கு ஒவ்வொரு தேவதை கணங்கள். ஏன்னா மனுக்களினுடைய தலைவன், அதனால் மனுஷியாளுக்கு எல்லாருக்கும் தலைவன் மனு.
அந்த மனுவை ஒரு கன்றுக்குட்டியாக பூமாதேவியை பால் குடிக்க செய்தாள். அதுலேருந்து கறந்ததுன்னா எல்லா விதமான பயிர்களெல்லாம் கறந்தாளாம். அப்படியே என்ன பண்ணால் எல்லா புத்திமான்களும் எல்லா விதமான சாரங்களையும் அந்த பூமாதேவிட்டேருந்து கறந்து எடுத்துட்டாளாம். ரிஷிகள் எல்லாருமா சேர்ந்து பிரகஸ்பதியை கண்ணுக்குட்டியாக செஞ்சு போய் பானம் பண்ண சொன்னாள். அதுலேருந்து கறந்து எடுத்தது தான் வேதமயமான பாலை கறந்தாளாம், வேதத்தை கறந்தாள். அது மாதிரி தேவதா கணங்கள் எல்லாம் இந்திரனை கண்ணுக்குட்டியாக இருந்து சோமரசம் அமிர்தம் இதெல்லாம் கறந்து எடுத்துட்டாள். அப்போ அசுரால் எல்லாரும் பிரகலாத சுவாமியை போய் நீ கண்ணுக்குட்டியாக போய் இந்த பசுமாட்டை பாலை குடிக்கணும்னாள். அதுலேருந்து கறந்து எடுத்தாலாம். மத்தியத்தியம் பனங்கல் இதெல்லாம் எடுத்தாலாம். அது மாதிரி கந்தர்வாள் அப்சரசுகள் இவாள் எல்லாம் விஸ்வாவசுனோத்தன் அவனை கண்ணுக்குட்டியாக இருக்க சொல்லி நல்ல அழகான தாமரைப்பூ மாதிரி இருக்கப்பட்ட பாத்திரத்தில் சங்கீதங்கிறதான பாலை கறந்தாளாம். அப்படி ஸ்ராத்தத்துக்கு தேவதைகளான பித்திருக்கள் எல்லாம் அவளுக்கு லீடர் யார்? அரியமான ஒரு கடவுள். இந்த அரியமாவை கண்ணுக்குட்டியாக இருக்க செஞ்சு அவளுக்கு வேண்டான கவ்யத்தை ஒரு மண்பாத்திரத்தில் எடுத்துட்டாளாம். இப்படி சித்தாள் இப்படி ஒவ்வொருத்தராக கூட்டமாக போய் அந்த பிருத்வி இருக்காளே அவள் பசுமாட்டு ரூபத்தில் இருக்கப்பட்டவளை பால் குடித்து கறந்து எடுத்தாள்னு பாகவத்தில் சொல்லியிருக்காள். அதுதான் இங்கே பட்டதிரி சொல்கிறாள். பூயஸ்தாம் நிஜகுல முக்கிய வத்சயுக்தை. ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் லீடர் அவனை கண்ணுக்குட்டியாக பண்ண செஞ்சு பாலை குடிக்க செஞ்சாள். தேவாத்யைஹி சமுச்சித சாருபாஜனேஷு அன்னாதீனி. சசியம் மற்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துட்டாளாம் பூமிகிட்டேருந்து. அன்னாதீனி அபிலஷிதானி யானிதானி ஸ்வச்சந்தம் சுரபிதனும் அதூதுஹஸ்துவம். இவ்வாறாக பூமாதேவியை கறந்து மறுபடியும் அதை தழைக்கச் செய்தேளே. அந்த பிருத்து மகாராஜா அப்படி பண்ணாலாம். அந்த வைபவத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள். பூயஸ்தாம் நிஜகுல முக்கிய வத்சயுக்தைஹி தேவாத்யைஹி சமுச்சித சாருபாஜனேஷு அன்னாதீன்யபிலஷிதானி யானிதானி ஸ்வச்சந்தம் சுரபிதனும் அதூதுஹஸ்துவம். அடுத்த ஸ்லோகம் 7வது ஸ்லோகத்தில் பிருத்து மகாராஜா பிருத்து சக்கரவர்த்தி அஸ்வமேத யாகம் பண்ண வைபவத்தை எடுத்து சொல்கிறாள். ஏனென்றால் வேணன் ராஜாவாக இருந்தபோது ஒரு யாகமும் பண்ணப்படாதுன்னு எல்லாருக்கும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தான். அதனால் ராஜாங்கத்தில் தேசத்தில் ஒரு யாகமும் நடக்காமல் இருந்தது. அதெல்லாம் போகணுங்கிறதுக்காக பிருத்துவாக இருக்கப்பட்ட பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மறுபடியும் யஜ்யங்கள்லாம் எல்லாரும் பண்ணணும்னு யஜ்யம் பண்ண ஆரம்பித்தால் தானே. ராஜாக்கள் பண்ணுற யஜ்யம் ரொம்ப பெரிய யஜ்யம். அஸ்வமேத யாகம்னு பேர். குதிரையை வச்சு பண்ணுற யாகம். அந்த அஸ்வமேத யாகம் 1 இல்லை 2 இல்லை 100 யாகங்கள் பண்ணாலாம். 100 யாகம் பண்ணினாக்க அவனுக்கு இந்திர பதவி கிடைக்கிறதுன்னு சொல்கிறது வழக்கம். அதனால தான் இந்திரனுக்கு ஒரு பேர் என்னென்னா சதக்ரத்துன்னு பேர். இந்திரனுக்கு பேர் என்ன? கிரத்துன்னா யாகம். 100 யஜ்ஞங்கள் பண்ணினவன்னு அவனுக்கு ஒரு டைட்டில். அதனால் இந்திரனுக்கு யாரானும் 100 யாகங்கள் அஸ்வமேதம் பண்ணுறாள்னா பொறாமை ஏற்பட்டுவிடும். அதே மாதிரி இந்திரனுக்கு பொறாமை ஏற்பட்டு தான் அப்பொழுது என்ன பண்ணான், ராஜா பண்ணிட்டு இருக்கப்பட்ட அந்த அஸ்வமேத யாகத்தில் இருக்கப்பட்ட அந்த குதிரை இருக்கே அதை திருடின்னு போயிட்டான். 100வது யாகம் பண்ணுறதே அது திருடிந்து அவன் வேஷம் போட்டுண்டு குதிரையை திருடிந்து ஆகாசத்தில் போயின்னு இருக்கிறத அத்ரிங்கிற மகரிஷி பார்த்துவிட்டு அந்த பிருத்து சக்கரவர்த்தியினுடைய புத்திரன்கிட்ட சொன்னாள், அப்பா அதை போயின்னு இருக்கான் இந்திரன், உன் குதிரையை எடுத்துட்டுன்ட்டு. உடனே அந்த பிருத்து சக்கரவர்த்தியினுடைய குழந்தை புத்திரனானவன் இந்திரனை சண்டை போட்டு அந்த குதிரையை திருப்பி எடுத்துன்னு வந்தான். அதனால் அந்த பையனுக்கு விஜிதாஸ்வன்னு பேர் வச்சாள். என்ன, குதிரையை திருப்பி பெத்துன்னு வந்த பராக்கிரமசாலிங்கிற துவனிக்க முடியாம அவன் பேரே விஜிதாஸ்வன்னு பேர் வச்சாலாம். இதெல்லாம் பாகவதத்தில் அழகாக வர்ணிச்சிருக்காள். அதை இங்கே ஒரே ஸ்லோகத்தில் சுருக்கமாக சொல்கிறாள் பட்டத்திரி. ஆத்மானம் யஜதி
மகைஸ்த்வைத்ருதாமன்னு ஆரப்தே சததம வாஜிமேதயாகே ஸ்பர்தாளு சதமக ஏத்ய நீச்சவேஷோ ஹிருத்வாஸ்வம் தவ தனயாத் பராஜிதோ பூத் பராஜிதா பூத். ஆத்மானம் யஜதி நாள். இங்கே சாதாரணமாக யாகம் பண்ணுறதுன்னா ஸ்ரீமன் நாராயணனை குறித்து யாகம் பண்ணுவாள். யஜ்ஞம் பண்ணுறதே எல்லா ஹவிஸும் ஸ்ரீ நாராயணனை ஆராதிச்சு பண்ணுறது. இங்கே யாகம் பண்ணுறது பிருத்து சக்கரவர்த்தி, அவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன். அப்போ ஸ்ரீமன் நாராயணனாக இருக்கப்பட்ட பிருத்து சக்கரவர்த்தி பண்ணுற யாகம் அப்படின்னா அவர் யாரை போய் வர்ஷிப் பண்ணுறார், யாரை போய் ஆராதிக்கிறாருனாக்க பட்டத்திரி அதை துரிக்க முடியாது சொல்கிறாள். ஏ குருவாயிரப்பா, நீ பிருத்து சக்கரவர்த்தியாக அவதாரம் பண்ணியிருக்கே, நீ உனக்கே யாகம் பண்ணிண்டே. ஆத்மானம் யஜதி, நீ உனக்கே யாகம் பண்ணிட்டு இருந்தியே. ஆத்மானம் யஜதி மகைஹி துவைத்ருதாமன்னு. அப்போது இன்னொருத்தர் சொன்னாலாம், ஆமாம் பகவான் நாராயணன் பிருத்து சக்கரவர்த்தி யாகம் பண்ணாள். ஒரு கால் பிரம்மா பரமேஸ்வரன் இவாளுக்கு பண்ணியிருப்பாளோன்னாள். அதுக்காக பட்டத்திரி ஒரு வார்த்தை போட்டாள், திருதாமன்னு கூப்பிட்டாள். ஏ குருவாயூரப்பா, நீ திருதாமன்னு, பிரம்ம விஷ்ணு சிவன் எல்லாமாக இருக்கப்பட்ட பரம்பொருள் நீன்னாள். அதனால் யஜ்ஞம் யாருக்குன்னா உனக்கே தான். இந்த 3 பரம்பொருளும் சேர்ந்த ஸ்ரீமன் நாராயணன் நீ. அதனால் நீயே உனக்கு யஜ்ஞம் பண்ணிண்டே. ஆத்மானம் யஜதி மகைஹி துவைத்ருதாமன்னு ஆரப்தே சததம வாஜிபேயயாகே வாஜிமேதயாகே ஆரப்தே சததம வாஜிமேதயாகே. அஸ்வமேத யாகம் 100வது அஸ்வமேத யாகம் பண்ணுறதே சுவாமி 100வது யாகம் பண்ணுறதே என்னாச்சுன்னாள், ஸ்பர்தாளு சதமக ஏத்திய நீச்சவேஷோ. இந்திரன் அங்கேருந்து மாறு வேஷம் போட்டுன்னு வந்தானாம். சண்டாள ரூபந்தான் வேஷம் போட்டுன்னு வந்தான். வந்து குதிரையை திருடின்னு போயிட்டான். ஸ்பர்தாளு சதமக ஏத்திய நீச்சவேஷா. சதமகன்னுட்டு சதக்ரத்துன்னு இந்திரனுக்கு பேர். அவனுக்கு பொறாமை, இங்கே பிருத்து சக்கரவர்த்தி யாகம் பண்ணி அவருக்கும் அந்த டைட்டில் வந்துருமோன்னுட்டு. அதனால் என்ன பண்ணான்னால், ஹிருத்வாஸ்வம் தவ தனயாத் பராஜிதோ பூத்து. உன்னுடைய புத்திரனால அவன் ஜெயிக்கப்பட்டு, இந்த இந்திரன் ஜெயிக்கப்பட்டுனாள். அதனால்தான் அந்த பிருத்துவனுடைய புத்திரனான அவனுக்கு விஜிதாஸ்வன்கிறதாக பேர் வச்சாள். அந்த வைபவத்தை இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாள். ஆத்மானம் யஜதி மகைஹி துவைத்ருதாமன்னு ஆரப்தே சததம வாஜிமேதயாகே ஸ்பர்தாளு சதமக ஏத்ய நீச்சவேஷோ ஹிருத்வாஸ்வம் தவ தனயாத் பராஜிதோ பூத்து. பராஜிதா பூத்து, இந்திரன் தோக்கப்பட்டான், தோல்வி அடைஞ்சான் இந்திரன்கிறாள். அவ்வளோ அழகான ஸ்லோகம் இது. அடுத்த ஸ்லோகம் 8வது ஸ்லோகம். பிருத்து சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரம், அம்சாவதாரம். அந்த பிருத்து மகாராஜாவுக்கு பகவத் தரிசனம், ஸ்ரீமன் நாராயணன் நேர தரிசனம் கொடுக்குறாள். எந்த நாராயணனுடைய அம்சமான பிருத்துவோ அவருக்கு பகவான் நாராயணன் நேர தரிசனம் கொடுக்குற வைபவத்தை இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள். தேவேந்திரம் முஹுரிதி வாஜினம் ஹரந்தம் வன்னௌதம் முனிவர மண்டலே ஜுஹூஷௌ ருந்தானே கமலபவே கிரதோஸ்தமாப்தௌ சாக்ஷாத்தும் மதுரிப்பும் ஐக்ஷதா ஸ்வயம் ஸ்வம். பட்டதிரி நீ ஒன்னையே பார்த்தியாமேங்கிறாள். ஏன்னா பிருத்து சக்கரவர்த்தியும் பகவானுடைய அம்சாவதாரம், ஸ்ரீமன் நாராயணன் வந்தது அவரும் பகவான். பகவான் நேர காட்சி கொடுத்தாலாம் இந்த பிருத்துவுக்கு. ஏனென்றால் இந்த தேவேந்திரன் ஒரு தடவை அந்த அஸ்வமேத யாக குதிரை இருக்கே அதை திருடின்னு போல பல தடவை திருப்பி வந்து திருடி போயின்னு இருந்தான். ஒவ்வொரு தடவையும் போய் பிடிங்கின்னு வந்துட்டு இருந்தாள் குதிரையை.
இப்படி ஒவ்வொருத்தரையும் மாறு வேஷம் போட்டுன்னு தேவேந்திரன் அங்கேருந்து வர்றது, குதிரையை திருடின்னு போகிறது, இப்படி பண்ணிட்டு இருந்தான். இப்போ எல்லாரும் யோசித்து பார்த்தால் இந்த இந்திரனை என்ன பண்ணுறது, அவனை எப்படி போய் சம்ஹாரம் பண்ணுறதுன்னு யோசித்து பார்த்தாள். அவனை இந்த அக்னியிலே ஆபிச்சார ஹோமம் பண்ணி அவனை வதம் பண்ணிவிடலாங்கிறதாக ரிஷிகள்லாம் தீர்மானம் பண்ணி யஜ்யத்தில் ஆபிச்சார ஹோமம் பண்ணி அந்த இந்திரனுக்கு கெடுதல் உண்டாக்கி அவனை கொல்லணுங்கிறதுக்காக ரிஷிகளெல்லாம் ரித்விக்கெல்லாம் சேர்ந்து பண்ணாலாம். பண்ணுற சமயத்தில் ருந்தானே கமலபவே, பிரம்மா சொன்னாலாம் அங்கேருந்து வந்து இப்படி பண்ணுறது சரியல்ல, அப்படி பண்ணுற யஜ்ஞம் பண்ணுற காரணமே எல்லாரையும் ரட்சிக்கணும்னுட்டு, அப்படி இந்திரனை போய் கொல்றதுக்காக நீங்கள் பண்ணுறது சரியல்ல, அப்படி நீங்கள் 100 யஜ்ஞங்கள் 100 அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு முடையில்லை, 99 பண்ணால் போரும். இந்திரனை கொன்று நீங்கள் 100 பண்ணணும்னு முடையில்லை, பண்ணப்படாது, அதனால் நீங்கள் அழிக்கப்படாதுன்னாள். அவர் சொன்ன பேச்செல்லாம் சொன்னாள். அப்போது சாக்ஷாத் பகவான் இந்திரனையும் கூட்டின்னு வந்தாள். வந்து பிருத்து சக்கரவர்த்தி கிட்ட சொன்னாலாம், அப்பா இந்திரன் வந்திருக்கான், ரொம்ப வெட்கத்தோடு வந்திருக்கான், தான் பண்ண காரியங்களெல்லாம் தப்பான காரியம் தெரிஞ்சுட்டு வந்திருக்கான்னு சொல்லி இந்திரன் அங்கேருந்து வந்து பிருத்துவனுடைய பாதங்களை தொட்டு மரியாதை மன்னிப்பு கேட்டானாம். இப்போ 2 பேரும் ஆலிங்கனம் பண்ணிட்டு 2 பேரும் ஸ்நேகிதாளானாள்னு ரொம்ப அழகாக சொன்னாள். அப்போ பகவானுடைய தரிசனம் கிடச்சிதேப்பா, பிருத்துவான உனக்கு உன்னோட தரிசனம் உனக்கே கிடச்சிதேங்கிறாள் படத்திரி. தேவேந்திரம் முஹுரிதி வாஜினம் ஹரந்தம், முஹுரிதி முகுன்னா அடிக்கடின்னு அர்த்தம். அடிக்கடி வாஜினம்னா குதிரை, அடிக்கடி இந்த குதிரையை திருடிண்டு போயிட்டு இருந்தானே இந்த தேவேந்திரன், அவனை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு அவனை எப்படியானம் கொல்லணும்னு சொல்லிவிட்டு வன்னௌதம் முனிவரம் மண்டலே ஜுகூஷௌ, முனிவர மண்டலே ஜுகூஷௌ, அவள் அக்னியில் ஆபிச்சார ஹோமம் பண்ணி அவனை கொல்லணுங்கிறதுக்காக தீர்மானம் பண்ணி பண்ணாலே. அப்போது என்ன பண்ணேன், ருந்தானே கமலபவே, கமலபவே பிரம்மாவினால தடுக்கப்பட்டேன், இப்படி பண்ணப்படாது, நீங்கள் ஒருத்தரை இம்சை பண்ணி யஜ்ஞம் பண்ணுறது ஸ்லாக்கியம் இல்லை, அந்த யாகம் பண்ண வேண்டாம், 99 போரும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாலே இந்த பிரம்மா. ருந்தானே கமலபவே கிரதோசமாப்தௌ, அவ்வாறாகவே நீங்கள் அந்த யஜ்ஞத்தை முடிக்கிற சமயத்தில் சாக்ஷாத்வம் மதுரிப்பும், மதுரிப்புவான சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் உங்களுக்கு தரிசனம் கொடுத்தாலாமே. இந்திரனோட கூட வந்து இந்திரன் உனக்கு மன்னிப்பு கேட்டு நீங்கள் 2 பேரும் ஒருத்தர ஆலிங்கனம் பண்ணேளே. சாக்ஷாத்வம் மதுரிப்பும் ஐக்ஷதா ஸ்வயம் ஸ்வம் ஐக்ஷதா, ஒன்றை நீயே பார்த்துட்டியே, பகவானுடைய அம்சமான பிருத்துவான நீ, நான் பகவானான நாராயணனை நேர பார்த்தியேப்பா, குருவாயிரப்பா, என்ன ஆச்சரியம்னு சொல்லி அழகான இந்த பகவத் தரிசனத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. தேவேந்திரம் முஹுரிதி வாஜினம் ஹரந்தம் வன்னௌதம் முனிவர மண்டலே ஜூஷௌ, ருந்தானே கமலபவே கிரதோசமாப்தௌ, சாக்ஷாத்வம் மதுரிப்பும் ஐக்ஷதா ஸ்வயம் ஸ்வம். அடுத்த ஸ்லோகம் 9வது ஸ்லோகத்தில் பட்டத்திரி இந்த பிருத்து மகாராஜா ஒரு சத்திரயாகத்தில் தர்மோபதேசம் பண்ண போது அங்கே சனகாதிகள் வந்திருந்து அவளுடைய தரிசனம் கிடைச்சத வைபவத்தை எடுத்து சொல்கிறாளிங்க. தத்தம் வரமுபலப்ய பக்திமேகாம் கங்காம் தே வீதபதः கதாபி தேவ சத்ரஸ்தம் முனி நிவகம் ஹிதானி சம்சன் ஐக்ஷிஷ்டாஹ சனகமுகான் முனீன் புரஸ்தாத். பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்ட சரித்திரம் பிருத்து சரித்திரம். அந்த பிருத்து மகாராஜா இவ்வாறாக சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் இந்திரனையும் அழிச்சுன்னு வந்து பிருத்து மகாராஜா கிட்ட வந்து, ஏ அப்பா, எந்த அஸ்வத்தை குதிரையை திருடின்னு போனானோ அந்த இந்திரன் வந்து உங்கள்கிட்ட வெட்கப்பட்டு உன் காலை தொட்டு மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக வந்திருக்கான்னு சொல்லி அழிச்சுன்னு வந்தாள். அப்பொழுது ரொம்ப புலக்காங்கிதனாயி மகாராஜாவான பிருத்து, அவரும் பகவத் அம்சம்தான், அவர் பகவானை
இப்படி பார்த்த உடனே கண்கள்லேருந்து தார தாரையாக ஜலம் கொட்டினதுனால சரியாக பார்க்க முடியல. அதனால் அவர் ஹிருதயத்துக்குள்ளேயே பார்த்துட்டாலாம். பார்த்துட்டு அப்படி பரவசத்தோடு கூட ஆலிங்கனம் பண்ணி பகவானை மனசுக்குள்ளே அப்படி பார்த்துட்டாலாம். பார்த்தும்போது பகவான் கேட்டால், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, நான் தரேன்னாள். அப்போ உங்களுடைய பக்தி மாத்திரம்தான் எனக்கு வரம் வேணும்னாள், வேறு ஒன்றும் வேண்டாம் எனக்கு. பாகவத்தை சொல்கிறாள், ந காமயே நாத ததப்யகம் क्वचित् நயத்ரயுஷ்மச்சரணாம்புஜாசவः மகத்தமாந்தர் ஹிருதயான் முகச்யுதः விதத்ஸ்வ கர்ணாயுதமேஷமே வரஹா. எனக்கு வேறு ஒன்றும் வர வேண்டாம். உங்கள் சரண கமலங்கள் இருக்கே, அதில் என்னுடைய சதா பக்தி பண்ணுற எனக்கு குணம் வேணும். உங்களுடைய கதா சிரவணம் எப்பொழுதும் எனக்கு கேட்கறதுக்கு தோணணும். மகான்கள் கிட்டக்க பாகவதாள்கிட்ட எப்போதும் இருந்துருக்கக்கூடிய அனுகிரகத்தை நீங்கள் பண்ணணும். உங்கள் பகவத் குணத்தை எங்கள் இந்த 2 காதாலையும் காது குளிர கேட்கணும். அதுக்கு 10,000 காதுகள் எனக்கு கொடுக்கணும் நீங்கள் என்ன. அதுதான் எனக்கு வரம் வேணும், வேற ஒன்றும் வேண்டான்னாள். நகாமயே நாத ததப்யகம் கொச்சித்து, எனக்கு வேற ஒன்றும் வேண்டான்னாள். உனக்கு இருக்கிற பக்தி மாத்திரம்தான் எனக்கு வேணும்னாள். அது எல்லாத்தையும் இங்கே பட்டதிரி ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டாள், பக்தி மேகாம் நாள். ஏகாம் பக்தி, உனக்கு உங்கள்கிட்ட பக்தி மாத்திரம்தான் எனக்கு வேணும்னு வரம் கேட்டாலாம். சுவாமி பிருத்து சக்கரவர்த்தி அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டபோது, தத்தம் வரமுபலப்ய பக்தி மேகாம், இவ்வாறாக சுவாமியினால் அனுகிரகம் பண்ணப்பட்ட பிருத்து சக்கரவர்த்தி 10,000 வருஷங்கள் அரசாண்டுவிட்டு பிறகு கங்கையும் யமுனையும் சேரும் இடம் சங்கம் இருக்கே, அங்கே போய் ரொம்ப நாள் இருந்தாள். கங்காந்தே விஹித பதா கதாபி தேவ. அப்போ அங்கே இருந்துட்டு இருக்கிற சமயத்தில் கங்கை யமுனை 2 சேர்ற இடம் பிரயாக. அங்கே ஒரு பெரிய சத்திரயாகம் நடந்தது. சத்திரயாகம் நடந்தால் எல்லா ரிஷிகளும் வருவாள். அப்போ சனகாதிகள் வந்திருந்தாளாம். அங்கே அவளை தரிசனம் பண்ண பாக்கியம் கிடச்சிது பிருத்து சக்கரவர்த்திக்கு. அதை சொல்கிறாள் பட்டதிரி அடுத்த ½ ஆஃப் தி ஸ்லோகத்தில். சத்ரஸ்தம் முனி நிவகம் ஹிதானி சம்சன்னு ஐக்ஷிஷ்டாக சனகமுகான் ஐக்ஷிஷ்டாக சனகமுகான் முனீன் புரஸ்தாத்து. நீ பிருத்து சக்கரவர்த்தியான நீ, ஏ குருவாயூரப்பா, சத்திரயாகம் நடக்கிற சமயத்தில் தர்மங்களெல்லாம் எடுத்து சொன்னியாமே. ஏன்னா பிருத்து சக்கரவர்த்தி சத்திரயாகம் நடக்கிற சமயத்தில் ரிஷிகளெல்லாம் பார்த்து சொன்னாள், இந்த மாதிரி யாக சமயத்தில் அவாவாளுக்கு என்னென்ன மனசில் தோணியிருக்கோ அந்த தர்மங்கள்லாம் எடுத்து ஒவ்வொருத்தையும் சொல்லி பகிர்ந்துக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்போது எனக்கு தெரிஞ்ச தர்மத்தை சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம். பகவானை சேவை பண்ணணும், பகவத் சரணத்தில் எப்போதும் மனசை வைக்கணும், அதுதான் பரம தர்மம் என்று எல்லா ரித்துக்களுக்கு எல்லா ரிஷிகளுக்கும் நடுப்பதை சொன்னாலாம் தர்மத்தை எடுத்து. அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்கே வந்திருந்த சனகாதிகள் அவருக்கு தரிசனம் கொடுத்தாலாம். அதை பார்த்தேப்பா ஏ குருவாரப்பான்னு சொல்கிறாள். ஐக்ஷிஷ்டாக சனகமுகான் முனீன் புரஸ்தாத்து. சனகாதி ரிஷிகள் அத்தனை பேரையும் நீ தரிசனம் பண்ணியே இந்த சத்திரயாகத்தில். ஹே பரம்பொருளான ஹே பிருத்து சக்கரவர்த்தி, நீ நாள் தத்தம் வரமுபலப்ய பக்திமேகாம் கங்காந்தே விஹித பதா கதாபி தேவ சத்ரஸ்தம் முனி நிவகம் ஹிதானி சம்சன் ஐக்ஷிஷ்டாக சனகமுகான் முனீன் புரஸ்தாத்து. அழகான ஸ்லோகம் இது. 10வது ஸ்லோகம் கடைசி ஸ்லோகத்தில் அழகா பிருத்து சக்கரவர்த்தியாக இருந்த பகவான் அவருக்கு சனகாதிகளில் முக்கியமான சனகர் ஆத்ம ஞானத்தை எடுத்து உபதேசம் பண்ண வைபவத்தை எடுத்து சொல்கிறாள் இந்த ஸ்லோகத்தில். விஜானம் சனகமுகோதிதம் ததான ஸ்வாத்மானம் ஸ்வயமகமோ வனாந்தசேவி தத்தாத்ருக் பிருது வபுரீஷ சத்வரம் மே ரோகௌகம் பிரசமய வாதகேகவாசின். ஹே குருவாயூரப்பா, நீ பிருத்துவாக அவதாரம் பண்ணினியே. அந்த பிருத்துங்கிறதாக
ஒரு ரூபம் எடுத்து வந்தியே, அப்பேற்பட்ட குருவாயூரப்பன் அல்லவா, நாராயணன் அல்லவா, நீ என்னுடைய மேலே இருக்கப்பட்ட ரோகங்களெல்லாம் பிரசமைய போக்கணும். எப்படி போக்கணும்? சத்வரம் நாள், சீக்கிரமாக போக்கணும். ரொம்ப நாள் இருக்கப்படாது என் உடம்புல வியாதி. உன்னுடைய அனுகிரகத்தினால இந்த வியாதியெல்லாம் சீக்கிரம் போகணும்னாள். எப்பேற்பட்டவன் நீ? நீ சாட்சாத் பரம்பொருளான நீ அந்த பிருத்துவா அவதாரம் பண்ணி அந்த பிருத்து சக்கரவர்த்திக்கு சனக்காதிகளவா பார்த்தபோது சனக்கர் உபதேசம் பண்ணியிருக்காள் ஆத்மஞானத்தைன்னாள். ஏன்னா பெரிய மான்களை போய் பார்த்தாக்க சாதாரணமாக இருக்கப்பட்டவன் என்ன கேட்பான்? ஒரு பெரிய சுவாமிஜி வரார் நம்ம மாற்றுக்குனாங்க, நம்ம மாட்டில் இருக்கப்பட்ட ப்ராப்ளத்துலாம் எடுத்து சொல்லுவான். நான் பிஸ்னஸ் வச்சேன், பிஸ்னஸ் சரியாக நடக்கலை, எனக்கு இந்த மாதிரி புத்திராள் பத்னி எல்லாத்தையும் என்னென்னவோ இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் எடுத்து சொல்லி எங்கள் அதில் கார் சரியாக கிளம்ப மாட்டேங்கிறது, எத்தனை ரொம்ப நாள் ஆச்சு, இந்த காரில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, என்னமோ லௌகீக விஷயங்களெல்லாம் போய் அவர்கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருப்போம். இதுதான் மனுஷனுடைய நிலைமை. பகவானை போய் பிரார்த்திக்கிறது இல்லையா? பகவானை போய் பிரார்த்திக்கிறதே கூட குழந்தை நன்னா இருக்கணும், நான் நன்னா இருக்கணும், எனக்கு இருக்கப்பட்ட ரோகங்கள்லாம் போகணும். குருவாயூரப்பனை போய் பிரார்த்திக்கிற பட்டதிரியே கூட பாருங்களேன், என்னுடைய ரோகத்தெல்லாம் போகணுங்கிறார். அப்படி பெரிய மானான அவருக்கே தோன்றது. அதனால் ரொம்ப உயர்ந்த மகத்குணம் படைச்சா தான் இந்த மாதிரி சின்ன விஷயங்களை போய் கேட்க தோணாது. பெரிய விஷயம் ஆத்ம ஜானம் ஏற்படணும் கேட்க தோணுமா? அதான் இங்கே சொல்கிறாள் அழகா, விஜானம் சனக முகோதித்தம் ததானஹா. சனகாதிகளில் முக்கியமான சனகர் மூலமாக உனக்கு ஆத்ம ஜானம் பிரம்ம ஜானம் உபதேசிக்கப்பட்டதுனால நீ என்ன பண்ண? ஸ்வாத்மானம் ஸ்வயம் அகமோ வனாந்த சேவி. வனத்தில் போயிருந்து ராஜ்யத்தெல்லாம் பராமரிச்சுட்டு பின்பு கங்கை யமுனா ரெண்டு நதியும் சேர்ற இடத்துல போய் நீ தபஸ் பண்ணிட்டு இருந்தபோது அங்கே சத்திரயாகத்தில் வந்த சனக்காதிகளை பார்த்துவிட்டு சனக்கர் மூலமாக உபதேசத்தை அடைஞ்சு நீ உன்னையே பார்த்துட்டேங்கிறாள். ஸ்வாத்மானம் ஸ்வயம் அகமஹா. அதுதான் காஞ்சி பெரியவாள் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவாள். வேதத்தில் இது வருது, இந்த ஒரு வார்த்தை, ஒரு சொல் வரும், தத்தூரே தத்வந்திக்கேன்னுட்டு. இது தெய்வத்தின் குரலில் அடிக்கடி சொல்லியிருக்காரு இதை பற்றி. தத்தூரே தத்வந்திக்கு என்னென்ன? ரொம்ப தூரமாகவும் இருக்குது, அதே கிட்டக்கவும் இருக்குன்னாள். என்ன தூரமாக இருக்குது? சரியாக விவேக புத்தி வராத மனுஷன் இருக்கானே, அவனுக்கு அந்த பரபிரம்மங்கிறது எங்கேயோ தூரக்க இருக்குது. அது பகவானை எப்படி அடையிறது சார்? எப்படி நம்ம கடவுளை கொண்டு வர்றது அப்படிங்கிறான். கடவுள் கொண்டு வர்றதுக்கு என்ன, அவர் எங்கேயோ தூரக்க இருக்காரா? அவர் உங்கள்கிட்டயே தான் இருக்காருங்கிற புத்தி எப்போ வரும்? நல்ல ஞானம் சாதுக்கள்கிட்ட போய் அவள் மூலமாக நல்ல ஞானம் கொடுத்துன்னா அப்போ பகவான் எங்கேயோ தூரக்க இருக்காருன்னு தோணாதான். தூரே தத்வந்திக்கே. அதே பகவான் உங்ககிட்டயே தான் இருக்கார், ஆஸ் க்ளோஸ் ஆஸ் ஹி கேன் பி அப்படிங்கிற புத்தி நன்னா திருடமாக தெரிஞ்சுடுமா. அதுக்கு பகவானுடைய நல்ல மான்களுடைய சேர்க்கை வேணும், அவளுடைய அனுகிரகம் வேணும், நல்ல குருக்கள் இருக்கணும். அதான் சொல்கிறாள். அப்படி நல்ல குருவான சனகர் கிடச்சோடனே இந்த பிருத்து சக்கரவர்த்திக்கு நான் தான் பகவான்கிறது தோணி போச்சு. அதனால் தத்தாத் ஸ்வாத்மானம் ஸ்வயம் அகமோவனாந்த சேவி ஸ்வயம் அகமஹான்னாள். நீ உன்னையே அனுபவிச்சுட்டியேன்னாள். நீ தான் பரம்பொருங்கிறது உனக்கு தோணி போயிடுத்து பற்றியா? அதனால் அந்த அனுகிரகம் கிடச்சி கொடுத்து இந்த குருமுகமானாள். அப்பேற்பட்ட வசத்தியான ஸ்லோகம் இது. அப்பேற்பட்ட குருவாயூரப்பா, நீ என்னுடைய ரோகத்தெல்லாம் போக்கணும் சீக்கிரங்கிறாள். விஜானம் சனக முகோதிதம் ததானஹ ஸ்வாத்மானம் ஸ்வயம் அகமோ வனாந்த சேவி தத்தாத்ருக் பிருதுவபுரீஷ சத்வரம் மே ரோகௌகம் பிரசமய வாதகேகவாசின்னு. ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த 5 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. பூயஸ்தாம் நிஜகுல முக்கியவத்சயுக்தைஹ தேவாத்யைஹ சமுச்சித சாருபாஜனேஷு. பூயஸ்தாம் நிஜகுல முக்கியவத்சயுக்தைஹ தேவாத்யைஹ சமுச்சித சாருபாஜனேஷு. பூயஸ்தாம்
निजकुलमुख्यवत्सयुक्तैः देवाद्यैः समुचितचारुभाजनेषु भूयस्तां निजकुलमुख्यवत्सयुक्तैः देवाद्यैः समुचितचारुभाजनेषु अन्नादीनि अभिलषितानि यानि तानि स्वच्छन्दं सुरभितनूम् अदूदुहस्त्वम् अन्नादीनि अभिलषितानि यानि तानि स्वच्छन्दं सुरभितनूम् अदूदुहस्त्वम् अन्नादीनि अभिलषितानि यानि तानि स्वच्छन्दं सुरभितनूम् अदूदुहस्त्वम् आत्मानं यजति मखैः त्वयि त्रिधामन् आरब्धे शततम वाजिमेधयागे आत्मानं यजति मखैः त्वयि त्रिधामन् आरब्धे शततम वाजिमेधयागे आत्मानं यजति मखैः त्वयि त्रिधामन् आरब्धे शततम वाजिमेधयागे स्पर्धालुः शतमख एत्यनीचवेषो हृत्वाश्वं तव तनयात् पराजितोऽभूत् स्पर्धालुः शतमख एत्यनीचवेषो हृत्वाश्वं तव तनयात् पराजितोऽभूत् स्पर्धालुः शतमख एत्यनीचवेषो हृत्वाश्वं तव तनयात् पराजितोऽभूत् देवेन्द्रं मुहुरिति वाजिनं हरन्तं वह्नौ तं मुनिवरमण्डले जुहूषौ देवेन्द्रं मुहुरिति वाजिनं हरन्तं वह्नौ तं मुनिवरमण्डले जहूषौ देवेन्द्रं मुहुरिति वाजिनं हरन्तं वह्नौ तं मुनिवरमण्डले जहूषौ रुन्धाने कमलभवे क्रतोः समाप्तौ साक्षात् त्वं मधुरिपुम् ऐक्षथा स्वम् रुन्धाने कमलभवे क्रतोः समाप्तौ साक्षात् त्वं मधुरिपुम् ऐक्षथा स्वम् रुन्धाने कमलभवे क्रतोः समाप्तौ साक्षात् त्वं मधुरिपुम् ऐक्षतः स्वम् तद्दत्तं वरमुपलभ्य भक्तिमेकां गङ्गान्ते विहितपदः कदापि देव तद्दत्तं वरमुपलभ्य भक्तिमेकां गङ्गान्ते विहितपदः कदापि देवः तद्दत्तं वरमुपलभ्य भक्तिमेकां गङ्गान्ते विहितपदः कदापि देव सत्रस्थं मुनिनिवहं हितानि शंसन् ऐक्षिष्ठाः सनकमुखान् मुनीन् पुरस्तात् सत्रस्थं मुनिनिवहं हितानि शंसन् ऐक्षिष्ठाः सनकमुखान् मुनीन् पुरस्तात् सत्रस्थं मुनिनिवहं हितानि शंसन् ऐक्षिष्ठाः सनकमुखान् मुनीन् पुरस्तात् विज्ञानं सनकमुखोदितं दधानः स्वात्मानं स्वयमगमो वनान्तसेवी विज्ञानं सनकमुखोदितं दधानः स्वात्मानं स्वयमगमो वनान्तसेवी विज्ञानं सनकमुखोदितं दधानः स्वात्मानं स्वयमगमो वनान्तसेवी तत्तादृक् पृथुवपुरीश सत्वरं मे रोगौघं प्रशमय वातगेहवासिन् तत्तादृक्
पृथुवपुरीश सत्वरं मे रोगौघं प्रशमय वातगेहवासिन् तत्तादृक् पृथुवपुरीश सत्वरं मे रोगौघं प्रशमय वातगेहवासिन् श्रीहरे नमः। ओम इति श्रीमन्नारायणीये पृथुचरितं नाम 18 दशकं समाप्तं। ஸ்ரீஹரே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே பிருதுச்சரிதவர்ணனம் நாம 18 தசகம். ஜாதஸ்ய த்ருவகுல ஏவ துங்ககீர்த்தேः அங்கஸ்ய व्यजनिसुतः सवेन नामा यद्दोषं व्यथितमतिः स राजवर्यः त्वत्पादे विहितमनाः वनं गतोऽभूत् पापोऽपि क्षितितलपालनाय वेनः पौराद्यैः उपनिहितः कठोरवीद्यः सर्वेभ्यो निजबलमेव सम्प्रशंसन् भूचक्रे तव यजनानि अयं न्यरौत्सीत् सम्प्राप्ते हितकथनाय तापसौघे मत्तोऽन्यो भुवनपतिः न कश्चनेति त्वन्निन्दावचनपरो मुनीश्वरैस्तैः शापाग्नौ शलभदशाम् अनायिवेनः तन्नाशात् खलजनभीरुकैः मुनीन्द्रैः तन्मात्रा चिरपरिरक्षिते तदङ्गे त्यक्ताघे परिमथितान् अथोरुदण्डात् दोर्दण्डे परिमथिते त्वमाविरासीः विख्यातः पृथुरिति तापसोपदिष्टैः सूताद्यैः परिणुतभाविभूरिवीर्यः वेनार्त्या कबलितसम्पदं धरित्रीम् आक्रान्तां निजधनुषा समामकार्षीः भूयस्तां निजकुलमुख्यवत्सयुक्तैः देवाद्यैः समुचितचारुभाजनेषु अन्नादीनि अभिलषितानि यानि तानि स्वच्छन्दं सुरभितनूम् अदूदुहस्त्वम् आत्मानं यजति मखैः त्वयि त्रिधामन् आरब्धे शततम वाजिमेधयागे स्पर्धालुः शतमख एत्यनिचवेषो हृत्वाश्वं तव तनयात् पराजितोऽभूत् देवेन्द्रं मुहुरिति वाजिनं हरन्तं वह्नौ तं मुनिवरमण्डले जुगूषौ रुन्धाने कमलभवे क्रतौ समाप्तौ साक्षात् त्वं मधुरिपुम् ऐक्षथा स्वयं स्वम् तद्दत्तं वरमुपलभ्य भक्तिमेकां गङ्गान्ते विहितपदः कदापि देव सत्रस्थं मुनिनिवहं हितानि शंसन् ऐक्षिष्ठाः सनकमुखान् मुनीन् पुरस्तात् विज्ञानं सनकमुखोदितं दधानः स्वात्मानं स्वयमगमो वनान्तसेवी तत्तादृक् पृथुवपुरीश सत्वरं मे रोगौघं प्रशमय वातगेहवासिन् श्रीहरे नमः। ओम इति श्रीमन्नारायणीये पृथुचरितवर्णनं नाम 18 दशकं समाप्तं। ஸ்ரீஹரே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுப்போம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः
पृथिवीस्तस्य शालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम् मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम् वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम् गोवर्धनाचलोद्धत्रे गोपीक्रीडाभिलाषिने अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलम् मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामासमेताय नरकघ्नाय मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलम् नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः स्तोत्रं चैतत् सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं श्रीहरये नमः। ॐ नमो नारायणाय ॐ नमो भगवते वासुदेवाय श्रीहरये नमः।